யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. வராங்க கை வைக்கிறாங்க, யாரெல்லாம் அடிக்கணுமோ அவங்க அடிக்க மாட்டாங்க. எங்களை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சார், நீங்க உள்ள போக சார், நாங்க உள்ள வரோம். நாங்க 6 பேர் உள்ள வரோம். நாங்க பேசிக்கிட்டு நாங்க உள்ள வரோம். உள்ள போறோம். அதற்கு பிறகு நம்ம ஒரு நாள் முன்னாடி ஸ்டெடியூல் நடத்தணும். நம்ம வந்து உடனடியா வந்து கைது பண்ணணுன்ற மாதிரி நம்ம வலியுறுத்தணும். ஒரு நாள் வந்து எனக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏசி சார் உட்பட இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க வந்து குற்றவாளியை வந்து கைது பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. என்ன விசாரணை நடத்திருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. கேட்டா வந்து 6 பேரை வந்து போன்ல காமிச்சோம், மாணவிக்கு தெரியல, இப்படி ஏராளமான விஷயங்களை வந்து சொல்றாங்க. நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்றாங்க, அது இதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து நம்மளோட லீடர்ஸ் வந்து ஏடுவா எஸ்எஃப்ஐ டிஓபி லீடர்லாம் வந்து பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து போக்சோ ஆக்ட் வழக்குப்படி இந்த கேஸ் டீல் பண்ணிருக்காங்கன்றது வந்து நம்ம பேசிட்டு வருவோம். அதுக்கு பிறகு நம்முடைய மூவ்மெண்ட் எப்படி கொண்டு போறது, என்ன பண்ணலான்றத வந்து நம்ம டிஒஎஃப்ஐ எஸ்எஃப்ஐ ஏடுவா லீடர்ஸ் வந்து நம்ம முடிவு பண்ணுவாங்கன்றதா. ஸோ அந்த அடிப்படையில் தோழர்கள் அமைதியா இங்கே உட்காந்துருங்க. லீடர்ஸ் நம்ம உள்ள போயிட்டு பேசிட்டு என்னன்றதை நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு நம்முடைய மூவ்மெண்ட் எந்த வடிவத்தில் போகுன்றத நம்ம வந்து கொண்டு போறது வந்து பாத்துக்கலான்றதா. அதற்கு வரைக்கும் தோழர்கள் வந்து அமைதியாக அங்கே உட்காந்துருக்கன்றதான் தோழர்கள். காவல்துறை